உலக மக்களுக்கு, the people of the world, the people of Tamil Nadu, the people of India, it's a very good, a semi-good night. It's no need to sleep. Okay. I have to talk something. The things I have noticed in my life. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் என்னன்னா அந்த செப்டம்பர் 11 வரப்போகுது. அன்னைக்கு என்னன்னா நீங்கள்லாம் சொன்னீங்க அல்கொய்தா வந்து என்ன சொன்னிச்சு, அமெரிக்காவை தாக்குச்சு அப்படின்னு நீங்கள்லாம் நியூஸை பார்த்து நம்புறீங்க. அப்படி இல்லை. எங்களுக்கு நாங்கள் உணர்ந்தது, நாங்கள் லோக்கலில் பேசிக்கிட்டது என்னன்னா, எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, ஏன்னா எப்போவுமே என் வாழ்க்கையில் எனக்கு நெருங்கின நண்பன் எங்கள் அப்பா தான். ஓகேவா? என்ன தெரியுமா சொன்னார், நீ நினைக்கிறது அப்படி இல்லை, இந்த அமெரிக்காக்காரங்க இருக்காங்க இல்லை, அவங்க தான் வந்து வேணுக்குன்னு ஒசாமா பின் லாடன் வந்து இருந்த இது ரஷ்யாவுக்கு எதிராக வளர்த்து விட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு எதிராக திரும்பணும்னா எனக்கு அவங்க போய் தீவிரவாத அளிப்புன்னு சொல்லி நடமாடி தர்றாங்க அப்படின்னாரு. ஓகேவா? இப்போ வந்து இதனால என்னன்னா தேவையில்லாம முஸ்லீம்களையோ இல்லை யாரையோ ஒரு சாரரை வந்து நீங்கள் தாழ்த்தி பேசாதீங்க. போங்க தாழ்த்தி பேசாதீங்க. ஏன்னா இந்தியாவில் கிறிஸ்டியன்ஸு அது இந்துக்கள் தடை பண்ணாங்கன்னு சொல்லி நான் கொன்னோம், ஏசுனார் மூலமாக கொன்னோங்கிறத நான் லைவாக கேட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த சர்ச்சை விட்டு நான் வெளில வந்துட்டேன். அதை நான் பிஎம்சியில் கிரீவன்ஸ் போட்டேன். தமிழ்நாடு போலீஸ் திருட்டு போயில என்ன சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தமிழ்நாடு போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சர்ச்சை மேலே தனி மரியாதை இருக்கு, நீ முட்டா பேடான்னு சொல்றதுக்கான வெளில அனுப்பிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் திருப்பத்தூர் ஒரு முஸ்லீம் இருக்காரு. ஓகேவா? அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜக வந்து ஒரு மதவாத அரசு, நான் பாஜக சேர போனேன், அப்ப அது சேராத, அது வந்து உனக்கு வந்து அது தவறானது, அவங்க ஒரு அடிதடி கேஸ் அப்ப நீங்க வந்துட்டீங்க. அப்ப கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அந்த என்ன பண்ணாருன்னா என்ன மதமாற்றம் பண்ண பார்த்தாரு. ஓகேவா? அப்ப நான் அவர்கிட்ட வந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஓகேவா? எனக்கு என்னன்னா, இது இப்படி பண்ண பாக்குறீங்களா, ஏன் அப்படி டீம் சேர்க்கறீங்க, அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அது வந்து முஸ்லீம் கிட்ட மட்டும் இல்ல, கிறிஸ்டின்ட்டே ஏற்படுது, ஹிந்து சொல்லி நீங்க சொல்றதும் தப்புன்னு ஒருத்தர் சொல்றாருல்ல. ஏன்னா அப்ப அவரோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எவ்வளவு சொன்னேன், இருந்தாலும் அவர் சொல்ற ஒரு நல்ல பாயிண்ட் நீங்க எடுத்துக்கணும்ல. அவர் என்ன சொல்றாரு, ஹிந்துங்கிற ஒரு மதமே இல்லையா, ஒரு லேண்ட் பேஸ்டு ஐடென்டிங்கிறாரு. மேல இமயமலை, கீழே இண்டஸ் வேலி, இண்டஸ் நதி, அதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதுதான் இந்தியா ஹிந்து ஏதாவது சொல்றீங்கல்ல. சும்மா ஒண்ணும் இல்லாத டீம் சேர்த்து சும்மா இருக்கவங்களை கொண்டு தெரிஞ்சா என்ன அர்த்தம்? அது முட்டா பயில கடவுள் நீங்க சொல்றத பெரிய பொய், அதான் பெரிய தீவிரவாதிய. அதை பிடிச்சி பே ஆஃப் பெங்கால தள்ளுங்க. ஏன்னா எப்பப்பெல்லாம் நீ தப்பு பண்ற அப்பப்பெல்லாம் பே ஆஃப் பெங்கால் நேதாஜியோட சேர்ந்து காவு வாங்கும். இது நன்றி.